திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் பயிர்களை காப்பாற்ற வயல்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இதுகுறித்து விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழை என்பது பெய்து வருகிறது. மேலும் இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் காலை வரை கனமழை பெய்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு பிறகு சம்பா சாகுபடி பணியில் 1,20,000 ஏக்கர் பரப்பளவு விவசாயிகள் நேரடி விளைப்பு மூலம் நடவு பணிகள் மூலம் தொடங்கி உள்ளனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட வெள்ளை அலம்பாய் பகுதியில் தொடர் கனமழை காரணமாக 35 - 40 நாட்களான இளம் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருந்தது. இதன் காரணமாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை முதல் தற்போது வரை மாவட்டத்தில் மழை இல்லாததால் மழை நீரை வடி வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.